ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி தேங்காய் பால் சாதம் தாங்க. கூடவே முட்டை கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ லீவில் பசங்க ஃபுல்லாக வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டியான ரைஸ் செய்து கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளோட சேனலை தொடர்ந்து நிறைய பேர் பார்த்துட்ருக்குறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆனால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு லைக் ஒன்றும் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய ரெசிபி செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதையும் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ என்னுடைய சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேன்றீங்க. வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம வீடியோவை பார்த்து லைக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுட்டு போங்க. இப்போ இந்த ரெசிபி நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன், எப்படி நான் செய்திருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ ஒரு தேங்காயை உடைச்சிட்டு பாதி மூடி மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. நான் இப்போ 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டேன். பெரிய தேங்காயாக இருந்ததுன்னா அரை மூடி, சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் முழு காயை கூட போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் மிக்சியில் அரைச்சிட்டு லைட்டான சுட தண்ணி ஊற்றி மிக்சியில் எடுத்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஹீட்டாக இருந்து புழிஞ்சோம் அப்படின்னா பால் நம்மளுக்கு நல்லா திக்காக வரும். அதனால் ரொம்ப கொதிக்கிற தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி தேங்காய் பால் புழிஞ்சிக்குங்க. இப்போ சாதத்துக்கு தேவையான காய்கறிகளும் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் எடுத்துக்கிறேங்க. 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு 1 தக்காளி, 1 வெங்காயம், 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. தேங்காய் பால் சாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக இருந்தால் சிலருக்கு பிடிக்கும், காரம் இல்லாமல் இருந்தால் ஒரு சிலருக்கு பிடிக்கும். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் காரத்தை அதிகப்படுத்தியோ இல்லை கம்மி பண்ணியோ நீங்கள் போட்டுக்கலாங்க. இப்போ உருளைக்கிழங்குலாம் தோல் சிவன் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் உருளைக்கிழங்குலாம் வெந்துடும். அந்த முழுசாக இருக்கும்போது நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. பச்சை மிளகாயும் கட் பண்ணியாச்சு. தக்காளி மட்டும் நம்ம கடைசியாக தான் போட போகிறோம். அதை நம்ம பொறுமையாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருக்கேன். அதில் ரீஃபண்ட் ஆயில் எண்ணெய் 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கருப்பு ஏலக்காய், சோம்பு அரை டீஸ்பூன், 3 கிராம்பு போட்டுக்கோங்க. பட்டை, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கீங்களா அதை போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயில் உருளைக்கிழங்கும் வெந்துடும், நம்மளுக்கு வெங்காயமும் வதங்கிடும். இப்போ சாய் ஜீரான்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அதுவும் போட்டு நல்லா பொரிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும்ங்க. நம்ம அதில் தேங்காய் பால் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்புறம் காய் வதங்கிடுச்சுன்னா நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால், ரெண்டாவது பால் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரித்து வச்சுக்கணுங்க. நம்மளுக்கு 2 கிளாஸ்ன்னும் போது பாஸ்மதி ரைஸுக்கு 1க்கு 1.5 அப்படின்னு தான் தண்ணி வைக்க போகிறோம். 3 கிளாஸ் தண்ணி வைக்கணுங்க. இப்போ காய் நம்மளுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பாலை சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான பால், சாதம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1.5 கிளாஸ் அளவுக்கு திக்கான பால் இருந்துச்சுங்க. இப்போ 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேங்க. 1.5 கிளாஸ் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ 2வது பால் ஊற்றிக்கலாங்க. இதோட 3 கிளாஸ் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ 3.25 கிளாஸ் அளவுக்கு பால் ஊற்றியாச்சு. நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணுங்க. இது நான் லாஸ்ட்டாக தான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது வதக்கும் போதே சேர்த்துக்கணும். எடுத்து வச்சுருந்ததை நம்ம மறந்துட்டதுனால நான் கடைசியாக சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக புதினா, மல்லி இது 2ம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாங்க. இடித்து தான் நான் சேர்க்குறேன். அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம ரைஸை இதில் போட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸு ஏற்கனவே நான் தண்ணி ஊற்றி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஹவர் ஊறவும் வச்சுட்டேங்க. ஊற வச்சு போட்டிங்க அப்படின்னா சாதம் நல்லா நீட்டாகவும் வரும், சீக்கிரம் நம்மளுக்கு வெந்துடும். இப்போ பாஸ்மதி ரைஸும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ லைட்டாக கலந்து விடுங்க. ரொம்ப நம்ம போட்டு கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ரைஸ் உடஞ்சிருங்க. அரிசியே உடையும். நம்ம ஊற வச்சு போட்டதுனால பாஸ்மதி ரைஸ் உடையும். லைட்டாக அப்படியே கலந்து விடுங்க. இப்போ சாதம் நல்லா வெந்துக்கிட்டே இருக்கட்டும். குக்கர் மூடி போட்டாச்சு. இப்போ அதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் நம்ம கிரேவிக்கான பொருளெல்லாம் அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் எடுத்துருக்கேங்க. இஞ்சி ஒரு துண்டு அளவுக்கு, பச்சை மிளகாய் 1, பெரிய வெங்காயம் 1, கொஞ்சமாக புதினா இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது சாதமும் நல்லா வெந்துக்கிட்டே இருக்குது. இதை பக்கத்தில் இருக்க ஸ்டவ்வில் ஆன் பண்ணி அதில் மாற்றிட்டு இந்த ஸ்டவ்வில் நம்ம கடாயை வச்சு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இது தண்ணி ஃபுல்லாக ட்ரையாக இழுத்துடுச்சு அப்படின்னா நம்ம தம்மு போட்டுடலாங்க.
இப்போ பக்கத்தில் இந்த ஸ்டவ்வில் மாற்றிட்டு மூடி போட்டிருக்கேன். இப்போ இந்த ஸ்டவ்வில் வந்து கடாயை வச்சுட்டு ஆயில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இப்போ இதுலேயும் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்ச வெங்காயம் விழுத அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் மட்டும் இதில் சேர்த்துல, பூண்டு, இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், புதினா இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு தக்காளியை கட் பண்ணி அதுவும் அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்குங்க. நம்ம அரிஞ்சு போட்டோம் அப்படின்னா பசங்க சாப்பிடும்போது கண்டிப்பாக அதெல்லாம் எடுத்து எடுத்து வைப்பாங்கங்க. நீங்கள் இந்தமாதிரி அரைச்சி சேர்த்துட்டிங்கன்னும் சாப்பிடும்போது அவங்களுக்கு வாயிலையும் வந்து அகப்படாது, நல்லா சாப்பிட்ருவாங்க கிரேவி. அதனால தான் நம்ம அரைச்சி சேர்க்குறோம். இப்போ இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குழம்புத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். குழம்பு மசாலா மட்டும் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விடுங்க. இதுக்கும் வந்து நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது ஆப்ஷனல் தான், சேர்த்தே ஆகணும் அப்படின்னு இல்லை. நெய் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நெய் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாலாம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம மிக்சியில் தக்காளி அரைச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணி வந்து அதில் ஊற்றிட்டு இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொதிக்கணுங்க. அந்த மசாலாவை பச்சை வாசனை ஃபுல்லாக போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவிங்க, டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரே ஒரு முட்டையை மட்டும் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாங்க. இதிலே முட்டை வந்து வேக வச்சு தான் சேர்க்க போகிறேன். ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிக்கலாம். அப்படியே இந்த முட்டை வந்து நல்லா வேகட்டுங்க. மூடி போட்டுடலாம். ஒரு 2 செகண்ட்லேயே நம்மளுக்கு வந்து முட்டை நல்லா வெந்துடும். இப்போ 3 முட்டை வந்து வேக வச்சு வச்சுருக்காங்க. அது தோல் உரித்து எடுத்துக்கலாம். நம்ம சமையல் ஆரம்பிக்கும் போதே ரைஸை ஊற வச்சிடணும், முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சிடணுங்க இதுக்கு. அதன் பிறகு மற்ற வேலையெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம அப்படியே செய்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம உடச்சி ஊற்றின முட்டையும் நல்லாவே வெந்துடுச்சு. இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. மசாலா வாசனையெல்லாம் இருக்கிறதுனால முட்டையோட அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காதுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம வேக வைத்த முட்டையை வந்து 2ஆக கட் பண்ணி அந்த மசாலாவிலே அப்படியே வச்சிடலாங்க. இப்போ நம்மளுக்கு மசாலா வந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் தான் நம்ம முட்டையை வந்து வைக்க போகிறோம். ஏன்னா கிரேவி நம்ம வந்து இறக்குற டைம் ஆகிடுச்சி. அதனால் நம்ம லாஸ்ட்டாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருந்து நிறுத்திட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. அந்த முட்டை மேலே ஃபுல்லாக அந்த கிரேவி வந்து எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து லைட்டாக புதினா, கொத்தமல்லி கொஞ்சமான அளவு தூவி விட்டு அப்படியே சிம்மில் வச்சு மூடி வைங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு முட்டை கிரேவி ரெடி. இப்போ சாதமும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. தம்மு போட்டோம் இல்லைங்களா, சாதமும் நம்மளுக்கு நல்லா உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தேங்காய் பால் சாதத்துக்கும் முட்டை கிரேவிக்கும் மேட்சிங் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால அந்த மாதிரி தெரியுங்க. நல்லா ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு சாதம் வந்து நல்லா உதிரியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. இப்போ தட்டில் போட்டு நம்ம முட்டை கிரேவி வச்சு பரிமாறிடலாம். இப்போ முட்டை கிரேவியும் பாருங்கள் நல்லா தலை சூப்பராக இருக்குது. எண்ணெய் பிரிஞ்சு வந்து இதில் வந்து பசங்க எதுவுமே கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ரெண்டுமே வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்காய் பால் சாதமும் இந்த முட்டை கிரேவியும் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு. இது என்னோடய பிளேட்டு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் சாதம், முட்டை கிரேவிங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சமாக சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பாடு சூப்பராக இருக்குதுங்க.